பாருங்க, மனிதனுக்கு உயிர் 3 நிலையில பிரியுமா. ஒன்று உத்தமச்சாவு, இன்னொன்று மத்தியமச்சாவு, இன்னொன்று அதர்மச்சாவு என்பார்கள். உத்தமச்சாவு என்பது ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் வரக்கூடியது உத்தமச்சாவு. என்னுடைய உயிர் இத்தனை மணிக்கு தான் பிரியும், என்னுடைய உயிர் பிரியும், அந்திம காலம் நெருங்கி விட்டதுன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இது உத்தமச்சாவு. மத்தியமச்சாவு என்பது 5 நிமிடமாவது துடியாக துடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது மத்தியமச்சாவு சொல்லுவோம். ராத்திரி பார்த்தேன், காலையில ஆள் இல்லை என்றீங்க, அவர் இருந்தாருன்னா கோயிலை கட்டிருப்பாங்க, பள்ளிக்கூடத்தை கட்டிருப்பாரு, அந்த சத்திரத்தை கட்டிருப்பாரு. இது மத்தியமச்சாவு, நல்லவன் செத்தா சொல்றது. இதுல மனிதனுக்கு வரவே வரக்கூடாது சாவு. அதர்மச்சாவு என்பது மட்டும் மனிதனுக்கு வரவே வரக்கூடாதான். அண்டசம், சராயுசம், உப்பிசம், இந்திசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி. மனிதனுடைய உடம்புல மொத்தம் 4448 நரம்புகள் ஓடுதான். இந்த 4448 நரம்புகளும் கொடிய நோய்கள்லாம் பரவி படுத்த படிக்க வாயிலே கிடந்து வாயால வவுத்தால போய் கட்டின பொண்டாட்டி நினைப்பாளாம், எப்படா சாவா, எப்படா தாலி இருப்போம் இருப்பானா. அப்படிப்பட்ட சாவெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடாதுன்னா மனிதன் தான தவ அறநெறியோட வாழணும். தான தவ அறநெறி என்னது? நான் கோயிலுக்கு வேல் குத்துறேன், பால் கூட எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பூக்குழி இறங்குறதுலாம் கிடையாது. எவன் ஒருத்தன் சாகு வரைக்கும் தாய் தகப்பனை நடு வீட்டில் வச்சு சோறு போடுறானோ அதாங்க உலகத்துல பெரிய தர்மம் என்பதை உங்களிடத்துல கேட்டுக்கொண்டு